ஸோ என்விரான்மெண்ட் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கும் கூட வந்து காரணம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டேஸில் ஒரு லைட்டாக படிச்சிருப்பீங்க, காலேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஆனால் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படித்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். மோஸ்ட்லி ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனிமல் அண்ட் பிளான்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம பொல்யூஷன், ஏர் பொல்யூஷனாக இருக்கட்டும், வாட்டர் பொல்யூஷனாக இருக்கட்டும், ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னும் போது நம்ம லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா நம்ம எதையும் பொல்யூட் பண்ணக்கூடாது. அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கும். ஸோ அட் சேம் டைம் வந்து அசாடஸாக இருக்கக்கூடியதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, இப்போ பெஸ்டிசைடாக இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது கெமிக்கல் இருக்குது அப்படின்னா ஸோ அதை பற்றின ஒரு நாலேஜ் அப்படின்ற ஒரு அவேர்னஸோட நம்ம வந்து இருப்போம். ஸோ அப்போ ஒரு காமன் மேனுக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் இப்போ படித்தவங்களுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னும் போது வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக டெஃபினட்டாக வந்து இருக்க போது. இந்த டாபிக் அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அது சைடு நமக்கு ஏற்கனவே சொன்னதா ஜாகிரபியோட சேர்ந்து ஜாகிரபியில் 75 மார்க்ஸ், இதுலேயும் 75 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் எக்கனாமிக்ஸ்லாம் நமக்கு 100 மார்க்ஸ் பண்ணணும். டோட்டலாக வந்து 250 மார்க்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு தேர்ட் பேப்பரில் இருக்குது. இதை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்றது டேரெக்டாகவே இருக்கு. வந்து ரொம்ப நமக்கு வந்து தெரியாதது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இதில் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்களோ இந்த வார்த்தையை பேஸ் பண்ணி நம்ம நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ண போகிறோம். அதை நல்லா ரிவைஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இதை வச்சு எப்படி நமக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். வந்து ஸோ இங்கே பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அப்படின்றது வந்து இப்போ சிம்பிளாக இப்போ சைட்ஸ்ல என்ன சிபிடி அதை பேஸ் பண்ணி இல்லை ஐயூசிஎன் இல்லை அவங்களோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணி இல்லைன்னா அது எதுக்கு இருக்குது, கன்சர்வேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனைசேஷன் ஓரியன்டா, அந்த ஆர்கனைசேஷன் கான்ஃபரன்ஸ் ஓரியன்டா இல்லை அந்த கான்ஃபரன்ஸ் அந்த ரிப்போர்ட்டோடைய அவுட்கம் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஃப்ரெண்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இன்சிட்டி எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷனா என்ன, எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம், அப்புறம் கவர்மெண்ட் என்னென்னலாம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்டுடைய பாடிஸ் ஸ்ட்ரக்சரு, இப்போ என்டிசி நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டியா இருக்கட்டும், வந்து மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், ஸோ அவங்க என்னென்ன இனிஷியேட்டிவ் ஸ்கீம்ஸ் சொல்லிட்டு அது ஓரியன்டா போகும். வந்து ஸோ அப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாவும் இந்த டாபிக் நம்ம அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டாட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இதில் கேட்குற கேள்வி எல்லாமே அப்படி சிலபஸ் தாண்டி ஒன்று கூட போனதே கிடையாது. அப்படியே சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை அடிச்சு அப்படியே கேட்குறேன், அவ்வளோதான். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி அப்போ என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கோ அந்த இஷ்யூ வந்து ஸோ இப்போ லேண்ட்ஸ்லைட் இருக்கா, அவலான்ச் இருக்கா, கிளவுட் பஸ்ட் இருக்கா அப்படின்றது, சைக்ளோன் இருக்கு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி போறாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அது ஓரியன்டா போயிடுறேன் வந்து. ஸோ அப்போ ரீசெண்டாக என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி போறாங்க வந்து. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நம்ம பிவைக்கு பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி அப்படின்றது நமக்கு டெஃபினட்டா வந்து கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் நம்ம டீகோடிங் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட். அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் போவோம். குரூப் 2 மெயின்ஸ் பொறுத்தவரையும் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 40 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க குரூப் 2 மெயின்ஸ்ல. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து இது வந்து என்விரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகிரபியோட சேர்ந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாகிரபியோட நமக்கு அங்கே சேர்ந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த டாபிக் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அகைன் அங்கேயும் நம்ம எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2 கம்பைன் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். இது வந்து என்ன சொல்றது, நீங்க ஆசைப்பட்டதுனால நம்ம இந்த மாதிரி போட ஆரம்பிச்சோம். பட் எனிவே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஓ இது வந்து குரூப் 1ல மட்டும் தான் இருக்கு, இது வந்து குரூப் 2லயும் இருக்கு அப்படின்னும் போது நீங்க அதை பத்தி நீங்க வந்து யோசிக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டீகோடிங் அப்படின்னு நீங்க பார்க்க போறோம். மற்றபடி டீகோடிங் அப்படின்றது உங்களுக்கு பெருசாக யூஸ் ஆக போறது இல்லை. ஏன்னா அதை கம்பைல் பண்ணி நம்ம புக்காக கொடுத்துட்டு போறோம் அண்ட் நம்ம கிளாஸ்லயும் எதாவது நடத்த போறோம். ஸோ அதனால உங்களுக்கு புக் ஃபார்மட்லையும் பிடிஎஃப் ஃபார்மட்லையும் உங்களுக்கு கிடைச்சிட போது நீங்க அதை பேஸ் பண்ணி நோட்ஸ் வந்து எடுக்க போறீங்க ஃப்ரெண்ட். நீங்க போயிட்டு தேடி தேடி படிக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து நம்ம கொடுக்கல. உங்களுக்கு பதிலாக நம்ம டீம் வந்து ஒர்க் பண்ணி தேடி எடுத்துட்டு வந்து உங்க கையிலேயே கொடுக்க போறாங்க. நீங்க அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு நோட்ஸ் மேக்கிங் பண்றது அப்படின்னு தான் உங்களோட வேலையை வந்து இருக்க போது. பட் இருந்தாலும் வந்து நம்ம எங்க ரெஃபர் பண்றோம் அப்படின்றது நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமையா இருக்குல்ல. ஸோ அதனால அது சொல்லிடலாம் வாங்க. எக்காலஜி, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், எக்கோசிஸ்டம், சூழலியல் சூழ்நிலை மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாடு அப்படின்றது வந்து 6th புக், 9th, 11th, அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி மஜீத் ஹுசைன் சாப்டர் வந்து 1 and 3ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்ம வந்து யூபிஎஸ்சிக்கு ரெக்கமெண்ட் பண்ற புக்கு அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு, ஸ்டாண்டர்ட் ஆத்தருடைய புக்கு. ஸோ இதை வந்து நம்ம டிஎன்பிசி மேன்ஸுக்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு இக்காலஜிக்கல் சக்சஷன் வந்து ஸோ அது வந்து பிஎம்எஃப் ஐஏஎஸ் என்விரான்மெண்ட்ல 3, 4, 5 வந்து. ஸோ அப்போ இக்காலஜிக்கல் சூழலில் தொடர்ச்சி சக்சஷன் அப்படின்றது வந்து கான்செப்ட் தான். ஸோ அந்த கான்செப்ட் ஓரியன்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்ம அதுல இருந்து எடுத்து உங்களுக்கு கிறிஸ்பாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்லேட் பண்ணியும் நம்ம கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட். அடுத்து எக்கோசிஸ்டம் சர்வீசஸ், சூழலியல் சேவைகள் அப்படின்னு எடுக்கும்போது ஸோ அதுவும் வந்து நம்ம பிஎம்எஃப் ஐஏஎஸ் என்விரான்மெண்ட். ஸோ அதில் வந்து சாப்டர் 6 and 7 வந்து இருக்கு. அந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், பயோடைவர்சிட்டி டைப்ஸ், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து 8th, 11th, 12th புக்ல இருக்கு ஃப்ரெண்ட். பிளஸ் பிஎம்எஃப்ல இருக்கு, அப்புறம் மஜீத் ஹுசைன் புக்ல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பயோடைவர்சிட்டி சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் வந்து இன்ஸ்டிடியூட் எக்ஸிக்யூட்டிவ் கன்சர்வேஷன் மெசர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 8th, 10th, 11th, 12th அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ அந்த
சாப்டர்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். இதுல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு என்விரான்மெண்ட் அப்படின்னா பயாலஜிலையும் வரும், ஜாகிரபிலையும் வரும், ரெண்டுமே வரும். ஸோ அப்போ ஜாகிரபி பாருங்க இங்க 11th ஜாகிரபியில் இருக்கு. அப்புறம் பயாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 8th 6th to 10th. அது மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரிலையும் இருக்கு என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து. ஸோ சில இடத்துல வந்து கெமிஸ்ட்ரி புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்து ரோல்ஸ் ஆஃப் கன்வென்ஷன் அண்ட் இன்டர்நேஷனல் சைட்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ சைட்ஸ் அப்படின்றது வந்து 8th 11th புக்ல இருக்கு, PMFIASல சாப்டர் 10ல வந்து இருக்கு. அடுத்து இன்டர்நேஷனல் IUCN CBD. ஸோ இது ரெண்டுமே எங்க இருக்குன்னா 9th 10th 12th. அதுக்கப்புறம் வந்து PMFIASல வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 9.4 9.5 அண்ட் 10.4 வந்து. அடுத்து WWF வந்து வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு 12th ஜுவாலஜி PMFIASல இருக்கு. நமக்கு இந்த டிக் போட்டிருக்கிறது அப்படி பார்த்துட்டீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 ரெண்டுல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு பயோடைவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து. ஸோ 12th ஜுவாலஜி யூனிட் 12.9ல இருக்கு அண்ட் PMFIASல சாப்டர் 20.5ல இருக்கு. அதுக்கு அடுத்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஏர் வாட்டர் சாயில் தெர்மல் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன், பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றது வந்து 6th 9th 10th 12th வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் இக்காலஜி மஜீத் ஹுசைன் சாப்டர் வந்து 6.27 6.28 இருக்கு. அடுத்து சாலிட் அண்ட் அசாடஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 6th 10th அண்ட் 12th வந்து இருக்கு ஃப்ரெண்ட் வந்து. அதுக்கு அடுத்து என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் மானிட்டரிங், என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஸ்டெப்ஸ் EA அப்படி பார்க்குறோம். 12th புக்ல இருக்கு. அண்ட் மஜீத் ஹுசைன் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா 6.42 6.45ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு அடுத்து SDG வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குல்ல, ஸோ அது பேஸ் பண்ணி ஸோ அது வந்து 12th ஜாகிரபி புக்ல இருக்கு. அப்புறம் மஜீத் ஹுசைன் புக்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6.22ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சஸ் இன் மான்சூன் பேட்டர்ன் இன் தமிழ்நாடு இந்தியா. ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சஸ் மான்சூன் இந்தியா பேட்டர்ன் அப்படின்றது என்விரான்மெண்ட் இக்காலஜி மதிஸ் சாப்டர் 7ல இருக்கு, PMFIASல சாப்டர் 18ல இருக்கு ஃப்ரெண்ட் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து வைல்ட் லைஃப் காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது வந்து என்விரான்மெண்ட் இக்காலஜி புக் வந்து பார்த்தீங்கன்னா மஜீத் ஹுசைன்ல 8.74ல PMFIASல இருக்கு. அண்ட் கிளீன் அண்ட் கிரீன் எனர்ஜி அப்படின்றது 10th 11th அண்ட் PMFIASல வந்து சாப்டர் 22ல இருக்கு. பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து PMFIAS புக்ல இருக்கு. நேஷனலி டிட்டர்மினேட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது NDC வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் வந்து 19.9ல இருக்கு. இது எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய கண்டென்ட், அதை வந்து கண்டென்ட்டா மாத்திருக்கேன். ஸோ அதனால அதுல ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கு. ஸ்டாட்டிக் எல்லாமே நம்ம புக்லயும் அண்ட் மஜீத் ஹுசைன் புக்லயும் அப்படியே இருக்கு அப்படி பார்க்குறோம். என்விரான்மெண்டல் லாஸ் அண்ட் பாலிசிஸ் ட்ரீட்டிஸ் இன் இந்தியா அண்ட் குளோபல் சினாரியோ அப்படி பார்க்குறோம். இது வந்து என்விரான்மெண்ட் இக்காலஜி மஜீத் ஹுசைன் சாப்டர் 5ல இருக்கு, PMFIASல சாப்டர் 20ல வந்து இருக்கு. நேச்சுரல் கலாமிட்டிஸ், மேன்மேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி சென்டாய் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படி பார்க்குறோம். ஸோ இது வந்து 7th 8th 9th 12th 11th 12th இருக்கு. அதுக்கப்புறம் மஜீத் ஹுசைன் புக்ல சாப்டர் 8ல வந்து இருக்கு ஃப்ரெண்ட். தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்றது தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ்ல இருக்கு அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ அதை நம்ம ரெஃபர் பண்ணி நம்மளோட அகாடமி புக்ல உங்களுக்கு கொடுத்துருவோம். அண்ட் ரோல் ஆஃப் NGO அண்ட் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மிட்டிகேஷன் தமிழ்நாடு அப்படின்றது வந்து தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ்ல கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அடுத்து என்விரான்மெண்டல் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் அப்படின்றது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல். அப்புறம் நம்மளுடைய அகாடமி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட். கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுடைய மெட்டீரியல் தான். ஆப்வியஸ்லி டெய்லி நியூஸ் பேப்பர் அதையும் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ நாளையிலிருந்து நியூஸ் பேப்பரும் படிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் அப்படின்றது அகைன் நம்ம தினமணி அண்ட் தி ஹிந்து ரெண்டுமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி கொண்டு போவோம். அகைன் திருப்பி இன்னொரு நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி ஒன்று இருக்கு, அதை நான் நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அடிஷ்னலாக நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ஸோ அது என்னன்ட்டு நாளைக்கு நான் லைவ் கிளாஸில் சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து நம்ம இப்போ PYQ பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னும் போது வழக்கமாக நம்ம சொல்கிறது தான் டாபிக், ஸோ கொஸ்டின், அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து இப்போ எக்கோசிஸ்டம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்கேன் வந்து எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தர் ஃபங்க்ஷனா இன் தி எக்கோசிஸ்டம். டேரக்ட் கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின் வந்து. ஸோ டேரக்ட் அப்படியே புக்கில் இருக்கிற கண்டு அப்படின்னு நம்ம எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அக்வாட்டிக் சிஸ்டம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஹவு டாக்ஸிக் ஆல்கல் பூம்ஸ் ஃபார்ம்ஸ் இன் அக்வாட்டிக் சிஸ்டம் எக்ஸ்பிளைன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா யூட்ரிஃபிகேஷன் நமக்கு தெரியும். எங்கேருந்து அடிச்சுட்டு வரோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல இருந்து, அப்புறம் சிவேஜ் வாட்டர் வந்து மிக்ஸ் ஆகிறதுனால அதில் வந்து நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ப்ரிலிம்ஸ்லேயே நீங்கள் என்விரான்மெண்ட் ஓரியன்டாக படிச்சிருப்பீங்க. அது எல்லாமே பேசிக்ஸ் வந்து. இங்கே மெயின்ஸில் என்ன அப்படின்னா வந்து நமக்கு 10 பாயிண்ட் கொண்டு வரணும். ஸோ அதுதான் நமக்கு இங்கே வேலை. 10-15 பாயிண்ட் அப்படின்னு கொண்டு வரணும் வித் சப்ஹெட்டிங்கோட நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்டு. அடுத்து என்விரான்மெண்டல் சயின்ஸ், அப்புறம் எக்கோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பயோ ஜியோ கெமிக்கல் அண்ட் பயோஸ்பியர் பயோம் அண்ட் பேசிக் கான்செப்ட் ஆஃப் எக்காலஜி அண்ட் பயாலஜிக்கல் வெல்த் அண்ட் பாண்ட் எக்கோசிஸ்டம் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம டயக்ராம் போடணுமா அப்படின்னா சிம்பிளாக டயக்ராம் போடலாம் வந்து. ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா
வரையணும் அப்படின்லாம் இல்லை. பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ மாதிரி தெரியணும், அவ்வளோ. பார்த்தா ஒரு பாண்டு மாதிரி தெரியணும், லேக் மாதிரி தெரியணும். ஸோ அந்த மாதிரி எங்கே தேவைப்படுதோ ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம், டயக்ராம் பண்ணலாம். எங்கே ஃப்ளோ சார்ட் தேவைப்படுதோ அந்த இடத்துல ஃப்ளோ சார்ட் வந்து போட்டுக்கலாம். வந்து இது எல்லாமே எங்கே பண்ண போறீங்க அப்படின்னா நோட்ஸ் மேக்கிங்கில் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து நம்ம பிவைக்கு இருக்குல்ல, அந்த இடத்துல பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா ரிவைஸ் பண்ணி அதை திருப்பி ஒரு தடவை வரைஞ்சு பார்த்தோ இல்லைன்னா ட்ரா பண்ணியோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட். ஓகேவா? டேரெக்டாக எக்ஸாம் ஹாலில் வந்து ஏதாவது ட்ரை பண்ணுறது, டெஸ்ட் ப்ராக்டிஸில் டேரெக்டாக வந்து போடுறது அப்படின்னு பண்ணணும். ஒரு வாட்டி நம்ம பார்க்காம போட்டு பார்க்கணும், இல்லைன்னா வரைஞ்சு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து வரைஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து இருக்க போது. அந்த 5 மார்க்ஸ் அப்படின்றதுலாம் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. வந்து சிம்பிளாக இருந்தாலும் அதை அப்படியே ஒரு 5 மார்க் 2 5 மார்க் ஒன்றா சேர்த்து ஒரே கொஸ்டினாக கூட மாற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த ஏரியாவிலேருந்து நமக்கு திருப்பி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயம்னா என்ன, இக்காலஜினா என்ன, பயாலஜிக்கல் வெல்த்னா என்ன, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் த கொஸ்டினாக வந்து மாறிடும் 10 மார்க்ஸ் அண்ட் 15 மார்க்ஸில். ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இக்காலஜிக்கல் சக்சஷன் அப்படின்னும் போது அதில் கொஸ்டின் எனர்ஜி ஃப்ளோ, ஃபுட் வெப். வந்து இதை நம்ம பார்த்துருப்போம். எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிக்கும், ப்ரொடியூசர்லேருந்து ஆரம்பிக்கும். ப்ரொடியூசர் யாருன்னா பிளான்ட்ல இருந்து ஆரம்பிச்சுன்னா டாப் கார்னி வரைக்கும் போய் சேரும் அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ அந்த மாதிரி எனர்ஜி ஃப்ளோ வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபுட் வெப் அப்படின்னு பார்க்கும்போது மல்டிபிள் ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ ஒரு 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 ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா அது வந்து ஃபுட் செயின் வந்து. ஸோ அதோட ப்ரே வந்து ஒன்று இருந்ததுன்னா அது வந்து ஃபுட் செயின். அதே மல்டிபிள் ப்ரே அதுக்கிட்ட இருந்தது அப்படின்னா அது வந்து ஃபுட் வெப். அந்த ஃபுட் வெப், ஃபுட் செயினுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா டயக்ராம் வந்து போடலாம், இல்லைனா எழுதிடலாம். வரைய முடியல, என்னால் ஃப்ராக் வரைய முடியாது அப்படின்னா வந்து வரையவே வேணாம், ஏன்னா டைம் வேஸ்ட். அதனால அந்த இடத்துல என்னன்னா வேர்டிங்ஸாக நம்ம கொடுத்து கொண்டு போயிடலாம். வந்து அடுத்து எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ரிமோட் சென்சிங், GIS, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்காலஜிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஸ்டேட் அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ இது எல்லாமே நமக்கு UPSC கொஸ்டின். ஆக்சுவலாக வந்து சிக்கிம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஸ்டேட் இன் இந்தியா. வாட் ஆர் த எக்காலஜிக்கல் அண்ட் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஆர்கானிக் ஸ்டேட் அப்படின்றது என்னது, வேற ஒன்றும் இல்லை, எக்ஸ்போர்ட் தான். மார்க்கெட்டில் நல்ல சேல் ஆகும், நல்ல ப்ராஃபிட்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் கிடைக்கும். ஈவன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாமே ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்னா அதுதான் அவங்க இம்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் வந்து பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடு வந்து கம்மியா இருக்கணும் ஃபுட்ல. அப்ப அது அதிகமா இருந்ததுன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ அதெல்லாம் இல்லாமல் ஆர்கானிக்காக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கும். அது எவ்வளோ டாலராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க. ஸோ அப்போ ஆக மொத்தத்தில் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான், எக்கனாமிக்கல் பெனிஃபிட் தான். ஸோ அதை பற்றி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் டீட்டெயிலாக. அப்போ ஆர்கானிக் ஸ்டேட் அப்படின்னு எப்படி கொடுத்தாங்க, எந்த வருஷம் கொடுத்தாங்க, அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அண்ட் எக்காலஜிக்கல் எக்கனாமிக்கல் பெனிஃபிட்ஸ். எக்காலஜிக்கல் பெனிஃபிட்ஸ் ஒரு தனியாகவும் எக்கனாமிக்கல் பெனிஃபிட்ஸ் தனியாகும். அப்போ நம்ம கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது 15 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்டு. ஸோ அப்போ நம்ம இந்த கொஸ்டின் எப்படி நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஸ்டேட், இது வந்து ஒன் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். வந்து செகண்ட் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இக்காலஜிக்கல் பெனிஃபிட்ஸ் அது எழுதணும். வந்து தேர்ட் என்ன அப்படின்னா எக்கனாமிக்கல் பெனிஃபிட்ஸ். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 பார்ட்டாக நம்ம பிரித்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ சிக்கிம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஸ்டேட் அப்படின்னும் அதில் பெருசாக கதை எழுதுறதுக்கு வேலையே இல்லை. அப்போ அது ஒரு பார்ட்டு வந்து. ஸோ அதுக்கு அடுத்து இக்காலஜிக்கல் அது ஒரு பார்ட், அப்புறம் எக்கனாமிக்கல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி எழுதணும் அப்படின்னா 3 பார்ட்டாக பிரித்து எழுதணும்னா நமக்கு மார்க் கேட்டாங்க. சப்போஸ் 10 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா 6.5 பேஜ் வந்து. அதே 15 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா 2.5 பேஜாக வந்து நமக்கு வந்து இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து முக்கா அப்புறம் ஒரு முக்கா பேஜ் இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 பேஜ் அப்படின்னு போட்டோம்னா 2.5 பேஜ் அப்படின்னு நமக்கு வந்துடும் அப்படின்னு பார்க்குறோம். இல்லைனா ஒரு 1/4 பேஜில் இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் மொத்தமாக முடிகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணணும். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க, இப்போ எக்ஸாம்பிள் ஆர்கானிக் ஸ்டேட் எழுதிட்டீங்க, எக்கனாமிக் பெனிஃபிட் எழுதிட்டு இக்காலஜிக்கல் எழுதலனாலும் மார்க்கு குறைஞ்சிடும் வந்து. ஸோ அப்போ கொஸ்டினை நம்ம அட்ரஸ் பண்ணும்போது ப்ராப்பராக அதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ ஸோ அது எல்லாத்துக்கும் நம்ம பதில் எழுதுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் குட் அஃபெக்ட் த பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ். ஸோ அப்போ பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு எழுதணும். இப்போ ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு போட்டு இதெல்லாம் ஹியூமனோட ஆக்டிவிட்டிஸ், டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு போட்டு எழுத முடியுமா? முடியாது. ஸோ அப்போ எதை வந்து ஃபர்ஸ்ட் போடணும், எதை இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்றது நமக்கு முக்கியம். ஸோ அப்போ இது எழுதிட்டு வாட் இஸ் வந்து பயோஜியோ கெமிக்கல் அப்படின்னு எழுதிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்னது ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன இருக்குது, எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வாட் ஆர் த ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி 10 மார்க்கில் வந்து கேட்டிருக்கேன். ஸோ அப்போ 1.5 பேஜில் நம்ம எழுதும் போது நம்ம இப்படி ஆரம்பிச்சு இந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் பண்ணுது. ரைட், பிரீஃப் அக்கௌண்ட் ஆஃப் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எக்கோசிஸ்டம்ஸ் வந்து. ஸோ அப்போ நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா என்ன,
அப்படின்றது தான் நம்ம எழுதணும் வந்து. ஸோ அப்போ ஓவரால் அதை பற்றி மட்டும் தான் கேட்குறாங்க, அடிஷ்னலாக எதுவுமே கேட்கல. அப்போ அதை பற்றி கடன்னு எழுத வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி போகும் வந்து. பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், பயோடைவர்சிட்டி டைப்ஸ், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இன் இந்தியா வந்து. ஸோ அப்போ பயோடைவர்சிட்டி டைப்ஸ், வெட்லேண்ட் கன்சர்வேஷன், ராம்சர் கன்வென்ஷன், அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, பயோடைவர்சிட்டி ரிசோர்சஸ், அப்புறம் வந்து குன்மிங் மான்ட்ரியல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம் ஒர்க், டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் ஃபவுண்டல் டைவர்சிட்டி இன் தமிழ்நாடு அப்படின்றது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டினா வந்து கேட்டது ஃப்ரெண்ட் வந்து. ஸோ இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன் தான். ஸோ இதில் நமக்கு யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். இதை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி அப்படின்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும், டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கெஸ் பண்ணுவோம். ஆனால் ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க வந்து. என்விரான்மெண்ட் எக்காலஜி பொறுத்தவரையும் வந்து அவுட்லைன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ராம்சர் கன்வென்ஷன் ஃபார் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அப்படின்னு கேட்டோம். அப்போ சிக்னிஃபிகன்ஸ் என்ன வந்து, ஸோ அதனுடைய முக்கியத்துவத்தை எழுதுக, ஈரநில பாதுகாப்பான ராம்சர் மாநாட்டின் முக்கியத்துவத்தை கோடிட்டு காட்டுங்க. அப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் ராம்சர் கன்வென்ஷன் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் பிரீஃபாக கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் எழுதலாம். ஏன்னா 15 மார்க்குக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கல அப்படின்னா பார்க்க நல்லா இருக்காது. இல்லைன்னா நமக்கு பாயிண்ட்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா பிரச்சனையாக போயிடும். எப்போ நம்ம முடிப்போம் அப்படின்னா 2 பேஜ்லேயே நம்ம முடிச்சிருவோம், அரை பேஜ் வந்து சும்மா தான் இருக்கும் வந்து. எப்பவுமே கிடைச்ச வாய்ப்பை நம்ம பயன்படுத்தினோம், டக்குன்னு பயன்படுத்துறது அப்படின்றதுல நீங்கள் எப்பவுமே ஷார்ப்பாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட், அதுதான் முக்கியம் வந்து. நான் எனக்கு இவ்வளோதான் தெரியும், நான் இப்படி தான் எழுதுவேன் அப்படி தான் எழுதுவேன் அப்படிலாம் இல்லை. வாய்ப்பு கிடைச்சிருச்சு, ஆன்சர் புக்லெட் கொடுத்துட்டாங்க, ஆன்சர் புக்லெட்டை ஃபில் பண்ணுறது உங்களுடைய வேலையாக இருக்க போகுது. அப்போ ஃபில் பண்ணும்போது ப்ராப்பராக கரெக்டாக அந்த கொஸ்டினில் கேட்டிருக்கிறது எல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றதுல நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ அப்போ படித்த உடனே இது வந்து சூப்பர் ஆன்சராக இருக்குது, சூப்பராக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது, ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து எழுதணும். ஸோ அதனால் என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2.5 பேஜ் எழுதிடணும், அதுதான் வந்து. ஸோ சிலர் வந்து 2 பேஜ் எழுதி கூட டெப்டி கலெக்டர் ஆயிருக்காங்க, இல்லைன்னா சொல்லவே முடியாது. ஸோ ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு 100 வழி இருக்கும் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அந்த 100 வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு 10 வழியாவது காமிச்சிருவோம். அதில் 10 வழியில் ஏதாவது ஒரு வழியை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்காக வந்து நான் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக போட்டு அவங்களை டார்ச்சர் பண்ணிக்க கூடாது வந்து. அப்போ 2.5 பேஜ் எழுதல, நான் 2 பேஜ் எழுதுறேன், 2 பேஜில் சூப்பராக நான் கண்டென்ட் கொடுத்துருக்கேன், எல்லா கொஸ்டினுமே நான் 2 பேஜ் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு என்னதுன்னா எவாலுவேட்டரை பொறுத்தவரை என்ன நினைப்பாரு அப்படின்னா நீங்கள் ஸ்லோவாக எழுதுவீங்க, ஆனால் உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக கிறிஸ்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி எழுதிட்டு போனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா 2.5 பேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பண்ணலாம். இல்லைனா நான் வந்து 2.25 பேஜ் வந்து நான் எழுதுறேன், ஈவனாக எல்லாமே 2.25 பேஜ் நான் எழுதுறேன் அப்படின்னு பண்ணலாம். ஈவன் நம்ம சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ½ பேஜ் நம்ம விட்டுட்டு கூட எழுதலாம். ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்மை ஒப்பீனியன் என்னன்னா நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா அந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை கரெக்டாக சொல்லி அந்த ஸ்பேஸுக்கு நம்ம முடித்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். லைக் மாதிரி கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஒரு 100 வேர்ட்ஸில் வந்து ஒரு எஸ்ஏ ரைட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் அழகாக 100 வேர்ட்ஸில் வந்து டக்குன்னு முடிக்கும், நச்சுன்னு வந்து எப்படி முடிக்கலாம் தெரியும், ஆனால் முடிச்சிடும் வந்து. ஸோ அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்னா டெவலப் ஆகணும். ஸோ அதுக்கு தான் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா நோட்ஸ் மேக்கிங் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு தேவைப்படுது. ஓகே ஃப்ரெண்ட், அடுத்து ஸோ இதில் நமக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. அடுத்து பயோடைவர்சிட்டி சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் இன்சிட்டி எக்ஸிட்டி கன்சர்வேஷன் மெஷர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ தேசிய பூங்காக்கள், நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சிட்டி கன்சர்வேஷன், டைகர் ரிசர்வ்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது தான், ரொம்ப ஈஸி தான் அண்ட் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான், ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம், ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் நேஷனல் பார்க்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் பற்றி கேட்டிருக்காங்க, டைகர் ரிசர்வ்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ரோல்ஸ் ஆஃப் கன்வென்ஷன் சைட்ஸ் தான் வந்து கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் வைல்ட் ஃபவுனா அண்ட் ஃப்ளோரா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன். அந்த டாபிக் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் பார்த்துரும். டைகர் சென்சஸ் பற்றி கேட்டிருக்காங்க, டைகர் மானிட்டரிங் ப்ரோக்ராம் பற்றி கேட்டிருக்காங்க, பாப்புலேஷன் ஆஃப் வல்ச்சர்ஸ் பற்றி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து நமக்கு யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். அது மேலே இருக்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அண்ட் யூபிஎஸ்சி கொஸ்டின். ஆமாம், அடுத்து வந்து இன்டர்நேஷனல் ஐயூசிஎன் சிபிடி. ஸோ அதான் நமக்கு சிலபஸ். ஸோ அதில் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயூசிஎன் பற்றி கேட்டாங்க. ஐயூசிஎன்ல இருக்கிறது தான் ரெட் லிஸ்ட், ரெட் டேட்டா புக் அதிலே தான் வரும், என்டேஞ்சர்ட் அதிலே தான் வரும், வல்னரபிள் அதிலே தான் வரும், த்ரெட்டன்ட் அதிலே தான் வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயூசிஎன் பற்றி கேட்டாங்க ஆல்ரெடி. இப்போ சிபிடி பற்றி அடுத்து கேட்பாங்களா, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்வென்ஷன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி எப்போ கொண்டு வந்தாங்க, இந்தியா எப்போ வந்து சிக்னேட்டரியா இருக்குது, அதுக்கு கீழே என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அதுக்கடுத்து வந்து பயோடைவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ சிபிடி மேலே வந்திருக்கணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட். சிபிடி என்றால் என்ன, சிபிடியின் பிரதான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படி டேரெக்டாக கேட்டாங்க பாருங்க, சிம்பிளாக இருக்குது. அடுத்து பன்முகத்தன்மை பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் அப்படின்றது 2022 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ பயோடைவர்சிட்டி ஆக்ட் அண்ட் சிபிடி ரெண்டுமே அப்படியே நம்ம ஒன்றா சேர்த்து மெர்ஜ் பண்ணிடலாம். மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் அதிலே நம்ம கொண்டு போய் சேர்த்துடலாம். என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஏர் வாட்டர் சாயில் தெர்மல் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன், பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இங்கே இருக்கு. வாட்டர் பொல்யூஷன் கேட்டிருக்காங்க, ஏர் பொல்யூஷன்
பொல்யூஷன் கேட்டிருக்காங்க, வேஸ்ட் வாட்டர் பத்தி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட். ஸோ அப்பனா நமக்கு இங்க பொல்யூஷன் பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா ஏர் இருக்கு, வாட்டர் இருக்கு, சாயில் இருக்கு, தெர்மல் இருக்கு, நாய்ஸ் இருக்கு, சித்தனை இருக்கு. நம்ம கேட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமா தான் நமக்கு வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அப்படி பார்க்குறோம். அதுக்கு அடுத்து கேட்டிருக்காங்க சாரி கேட்டிருக்காங்க ஆக்சிடேஷன் பாயிண்ட்ஸ், ஓசன் பொல்யூஷன் சட்டங்கள், என்விரான்மெண்டல் லாஸ் வந்து. ஸோ அதுக்கப்புறம் தெர்மல் பவர் பிளான்ஸ், ஏர் பொல்யூஷன். அந்த தெர்மல் பவர் பிளான்ஸ்னா ஏர் பொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அப்போ தெர்மல் பொல்யூஷன் அப்படின்றது தெர்மல் பவர் பிளான்ட் ஏர் பொல்யூஷன் அப்படின்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் 2 டைப்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன், நாய்ஸ், அப்புறம் வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் பொல்யூஷன் ஆஃப் ஆக்ட் 1974. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளூ கேஸ் டி சல்ஃபரைசேஷன் வந்து, வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட், ஓசோன் லேயர் டிப்ளீஷன், பிஓடி பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து அதை பத்தி கேட்டிருக்காங்க வந்து. அப்புறம் வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் பொல்யூஷன் செஸ் ஆக்ட் 1977 வந்து அது கேட்டிருக்காங்க. வாட்டர் கன்சர்வேஷன் கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் ஆஃப் ரிவர் வாட்டர் கேட்டிருக்காங்க. எண்டோசல்ஃபான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வந்து பெஸ்டிசைட்ஸ் அப்படி பார்க்குறோம், அதை பத்தி கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அதுக்கு அடுத்து பைட்டோ ரெமிடியேஷன் பத்தி கேட்டிருக்காங்க. ஆயில் பொல்யூஷன், போட்டோ கெமிக்கல் ஸ்மாக் அண்ட் கோதம்பர்க் புரோட்டோகால் 1999 அண்ட் கோஸ்டல் சாண்ட் மைனிங், நேஷனல் வாட்டர் பாலிசி, பாரத் ஸ்டேஜ், அப்புறம் ரிவர் வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் வெஹிக்கல் எமிஷன் நார்ம்ஸ் அண்ட் HFC 23 எமிஷன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து AQGS குளோபல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அதை பத்தி கேட்டிருக்காங்க. அண்ட் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய அண்ட் NCAP நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க வந்து. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் அந்த செட்டப் அதை பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து. ஸோ இதில் டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின் வந்திருக்கு 26 வந்திருக்கு, 26 கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் NCAP இனிஷியேட்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ அந்த ப்ரோக்ராம்னா என்ன, அதில் கூட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எழுதிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக ஆன்சருக்குள்ள என்ட்ரு ஆக வேண்டியதான். ஆன்சர் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஃப்ரெண்ட் கீ ஃபீச்சர்ஸ் தான் ஆன்சர். அவ்வளோ அப்போ இன்ட்ரோ நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு தாராளமாக கொடுக்கலாம் வந்து. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் 2 லைனில் கொடுங்க. ஏன் அப்படின்னா 10 மார்க்ஸ் வந்து அப்படி லைனில் வந்து கொடுத்துட்டு கீ ஃபீச்சர்ஸ் கடன்னு எழுதலாம் வந்து. எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்க்ளூட் பண்ணணுமா அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல வந்து நம்ம கன்க்ளூஷன் தேவைப்படாது வந்து. இப்போ வாட் ஆர் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் இனிஷியேட்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இனிஷியேட் பண்ண நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு எழுதுற மாதிரி இருக்கும். அது எழுதி முடிச்சோன்னா முடிஞ்சிடும். சில இடங்கள்ல தான் நமக்கு வே ஃபார்வர்டு கன்க்ளூஷன் நமக்கு தேவைப்படும். சாலிட் அண்ட் அசாடஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து அது என்னன்னு நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். உயிரினங்களின் துணை கொண்டு தாதுக்களை பிரித்தெடுத்தல் முறை, பயோ மைனிங் அண்ட் ஓப்பன் டம்ப் சைட்ஸ் வந்து, கம்போஸ்டிங் வந்து, அடுத்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 3R அப்படின்றது என்ன, இ வேஸ்ட், அர்பன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படி பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கமெண்ட் த ஃபாலோயிங் அபவுட் ஸ்கர்ஜ் ஆஃப் வந்து இ வேஸ்ட் அப்படி பார்க்குறோம். கமெண்ட் த ஸ்பேஷியல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அர்பன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த கண்ட்ரி. எல்லாமே வந்து டைரக்ட் கொஸ்டினாக தான் ஃப்ரெண்ட் வந்து இருக்கு. 10 மார்க்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ல 3Rலாம் இதெல்லாம் பழைய கொஸ்டின். அண்ட் 15 மார்க்ஸ் நகராட்சி திடக்கல்வி மேலாண்மை மற்றும் அதில் உள்ள பிரச்சனைகள் விவரிக்கும். டிஸ்கஸ் அபவுட் முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அசோசியேட்டட் வந்து. ஸோ அப்போ நமக்கு வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்னு சொல்லி 2016 ஒன்று வந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதில் ப்ராப்ளம்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அப்போ ஏற்கனவே வந்து கவர்மெண்டோடைய ரூல்லையோ அல்லது கவர்மெண்டோடைய ஸ்கீம்லையோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கண்டென்ட்டை தான் நம்ம எடுத்து இங்கே எழுதுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ அப்படி தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வெரி சிம்பிள் அண்ட் டேரக்டாக தான் இருக்கும். என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் மானிட்டரிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாட்டிஃபிகேஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர் அப்படின்னு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க வந்து. ஸ்டாட்டிஃபிகேஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் அண்ட் தேர் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ டிஸ்கிரைப் வளிமண்டலத்தின் அடுக்கு மற்றும் அவற்றின் சிறப்பியல்பு அம்சங்களை விவரிக்கும். டைரக்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஜியோகிராஃபி பேஸ் பண்ண கொஸ்டின் வந்து. என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் EIA வந்து ப்ராசஸ், என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ், என்விரான்மெண்டல் ஆடிட்டிங் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் EIA அண்ட் செக்லிஸ்ட் அண்ட் டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் GIS யூஸ்டு EIA அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இதுதான் இதில் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸாக வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் செக்லிஸ்ட் மெத்தட் எப்படி என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா எப்படி வந்து என்விரான்மெண்ட் இம்பாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து அசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸே போவாங்க.
அப்போ என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எடுக்காம என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து யார் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி வந்து கொடுக்காது. அப்போ எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் என்ன பண்ணணும், என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எந்த அளவுக்கு அது வந்து சாயில வந்து அஃபெக்ட் பண்ணும், வாட்டர் அஃபெக்ட் பண்ணும், ஏர் அஃபெக்ட் பண்ணும், அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து ஸ்பீசிஸ் அஃபெக்ட் பண்ணும், ஹியூமன் அஃபெக்ட் பண்ணும்னு சொல்லிட்டு இது ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ அதுதான் அதுக்கு வந்து கைட்லைன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கைட்லைன்ஸ் என்னென்ன அப்படின்றது இது என்விரான்மெண்ட்டை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கக்கூடியது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து செட்டப் பண்ணுறதா இருக்கலாம், வந்து இல்லை கவர்மெண்ட்டுடைய ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா என்விரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய சாதா பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இதில் வந்து கேட்டிருப்பாங்க. வந்து அடுத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், குளோபல் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் SDG எஸ் வந்து டைரக்டாக தான் இருக்கும். சஸ்டைனபிள் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் பீப்புள் அப்படின்றத ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட். இது இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா elucidate the various methods used for the sustainable forest management வந்து நிலையான வன மேலாண்மைக்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு முறைகளை விளக்கும். அப்போ வன மேலாண்மை, நிலையான வன மேலாண்மைனா என்ன ஆகணும்னா எப்பவுமே அது வந்து இருக்கிற மாதிரி என்னென்ன பண்றாங்க அப்படின்னா, அப்போ ட்ரீ கவர் ஃபாரஸ்ட் கவர் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்றாங்க, அப்போ நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி என்ன, ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம சப்போர்ட்டுக்கு யாராவது ஒருத்தர் கூப்பிட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து எந்த டாக்குமெண்ட்டை நம்ம வந்து எடுத்துக்க போறோம் அப்படின்ற மாதிரி எடுத்து நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். நம்ம ரேண்டமா எழுத முடியாது, ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து வித்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டோட நம்ம என்ன பண்ணணும் சேர்த்து சொல்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ அப்படிதான் போகுது. அடுத்து climate change, changes in monsoon pattern in Tamil Nadu, India and global scenario, environmental consequences of climate change and mitigation measures அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் நம்ம கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து சேஞ்சிங் மான்சூன் பேட்டர்ன் இன் இந்தியா, என்விரான்மெண்ட் இன் கிளைமேட் ஆக்ஷன், குளோபல் வார்மிங் அண்ட் அடுத்து பிபர்ஜாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட், பார்ப்போம் என்னன்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் இங்கே பார்த்தோம். அடுத்து சைக்ளோன் ஓவர் அரேபியன் சி, கிரீன் ஹவுஸ் கேசஸ், அப்புறம் குளோபல் கிளைமேட் சேஞ்ச், அப்புறம் ஜியோ இன்ஜினியரிங் வந்து ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்ஷன், மியாவாக்கி, அஃபாரஸ்டேஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், த்ரெட் டு கோரல் ரீஃப்ஸ், ஆசிட் ரெயின், கிளவுட் பஸ்ட். இப்போ ரீசெண்டாக கிளவுட் பஸ்ட் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு இமாச்சல் பிரதேஷ். அடுத்து கியோட்டோ புரோட்டோகால் வந்து, அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் ஆன் வாட்டர் ரிசோர்சஸ் அப்படின்னு இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல நம்ம கொஸ்டின் வந்து கேட்டது அப்படி பார்க்குறோம். பிப்பர்ஜாயின்றது சைக்ளோன் ஃப்ரெண்ட். ஏன் அரபிக்கடலில் நீண்ட காலமாக நீடித்த புயல் விளக்கும், அது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல அது இருந்திருக்கும். ஸோ அதனால கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன இருக்கும் நம்ம அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ வந்து இப்போ டிஸ்கஸ் த வேரியஸ் சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ் டு ரெடியூஸ் த குளோபல் வார்மிங். சஸ்டைனபிள் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னும் போது வாட்டர் கம்மியாக யூஸ் பண்ணுறது, அப்புறம் எனர்ஜி வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் அப்புறம் ட்ரீ கட்டிங் வந்து குறைக்கிறது, அப்புறம் அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் இம்ப்ரூவ் பண்ணுறது, இது மாதிரி என்னென்னலாம் பண்ணுறது வந்து குளோபல் வார்மிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காமல் தடுங்க. குளோபல் வார்மிங் அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. இப்போ 1 டிகிரி ரைஸ் ஆனாலும் நமக்கு 0ல இருக்கிறது ஐஸ் கட்டியாக இருக்குது. 1 டிகிரி ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த ஐஸ் அப்படின்றது மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னன்னா சி லெவல் வந்து ரைஸ் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு நம்ம ஏற்கனவே சொன்னதான் கிளேசியர்ஸ்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. அப்போ ஃபியூச்சரில் நமக்கு வந்து கேஞ்சஸ் அப்படின்றது வற்றாத ஆறு வற்றக்கூடிய ஆறா வந்து மாறிடும் அப்படின்ற மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே இதில் இருக்கு ஃப்ரெண்ட். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஈவன் பிவைக்யூ பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்ட் ஆன்சர்ஸ் அப்படின்றது வந்து ஈஸியாக நமக்கு ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டை சொல்லலாம் ஃப்ரெண்டுங்க. ஸோ என்விரான்மெண்ட் ஈஸியாக டேரெக்டாகவே நமக்கு ஆன்சர்ஸ் வந்து கிடைச்சிரும். ஒன்றும் கஷ்டமாக இது வந்து இருக்காது என்விரான்மெண்ட்டை பொறுத்தவரையும். ஸோ அப்படி நம்ம பிவைக்கு எதெல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும், டேரக்ட் ஆன்சராக இருக்கும், ஆன்சர்ஸ் வந்து ஒருத்தர் மாறவே மாறாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் எதை சொல்லலாம் அப்படின்னா என்விரான்மெண்ட் வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து கிளீன் அண்ட் கிரீன் எனர்ஜி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிவைக்யூல பேஸ் பண்ணி நம்ம கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி டிரான்சிஷன், பயோமாஸ் எனர்ஜி, அப்புறம் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ரெனியூவபிள் எனர்ஜி, கன்வென்ஷனல் எனர்ஜி, எலக்ட்ரிக் எனர்ஜி ஃப்ரம் சன்லைட்டு, சோலார் எனர்ஜி, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, இந்தியாஸ் கிரீன் எனர்ஜி காரிடார் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சோலார் எனர்ஜி அண்ட் போட்டோவால்டிக் சோலார் எனர்ஜி இருக்கிறோம். இது எல்லாமே வந்து நமக்கு பிவைக்கு பேஸ் பண்ணி கீவேர்ட்ஸாக வந்து இருக்கு. வந்து இது இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டு அடாப்டேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் rapidly growing worldwide, how do electric vehicles contribute to reducing carbon emissions and what are the key benefits they offer compared to traditional combustion engine vehicles அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பற்றி பேசணும்.
அப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல கவர்மெண்ட்டுடைய பாலிசி வந்து அப்போ 2030 வந்து பார்த்தோன்னா இந்தியா வந்து டோட்டலாகவே டிரான்ஸ்ஃபார்மிங் இன்ட்டோ எதுக்கு மாறப்போகுது அப்படின்னா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னும் எத்தனை வருஷம் இருக்குன்னா 5 வருஷம். அப்போ 5 வருஷத்தில் மொத்தமாக இது மாறணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுடைய பாலிசி இருக்கு. அப்போ 2030 அப்புறமா என்ன இருக்கும் அப்படின்னா வெஹிக்கிள் சேல் மட்டும் தான் இருக்கும். என்ன இருக்காது அப்படின்னா பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிள் இருக்காது அப்படின்னு பார்க்குறோம். சேல் இருக்காது வந்து ஆல்ரெடி வாங்கின வெஹிக்கிள்லாம் இருக்கும் வந்து அதெல்லாம் என்ன பண்ணுறது வந்து அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் புதுசாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ப்ராபப்ளி என்னன்னா முதல்ல எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா 2 வீலர்லேருந்து ஆரம்பிப்பாங்க வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு எங்கே போய் முடியும் அப்படின்னா வந்து 4 வீலர் 6 வீலர் 8 வீலர்ஸ் ட்ரக்கு போயிட்டு முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏரோப்ளைன்லாம் வந்து வெஹிக்கிளில் பறக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதான் ஃபைட்டர் ஜெட் ஏரோப்ளைன்லாம் அதெல்லாம் ஹெவி வெயிட் கேரி பண்ணிட்டு போகுது. அதுக்கு அதிகமான பவர்ஃபுல்லான இன்ஜின் வந்து நமக்கு தேவைப்படும். அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஹைட்ரஜன் ஃபியூல் அந்த மாதிரி கோ கிரீன். இப்போ ஹைட்ரஜன் ஃபியூல் செல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஹைட்ரஜன்லேருந்து என்ன வராதுன்னா குளோபல் வார்மிங் ஏஜென்ட் யார் வர மாட்டாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வராது. ஆனால் என்ன வரும்னா வாட்டர் வேப்பர் வரும். வாட்டர் வேப்பரும் ஒன் ஆஃப் த குளோபல் வார்மிங் ஏஜென்ட். பட் ஷார்ட் லைஃப் பீரியட் எங்கன்னா அட்மாஸ்பியர்ல மழையா வந்து பெஞ்சிருதுல அட்மாஸ்பியர்ல ரொம்ப நாளைக்கு இருந்து டார்ச்சர் பண்ண முடியாது. பட் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது லாங் டர்மா இருக்கும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்றதுக்கு யார் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபாரஸ்ட் கவர் வந்து குறைச்சிட்டோம். அப்போ அப்சர்வ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஏன்னா பிளான்ட் தான் அப்சர்வ் பண்ணும். அதுக்கப்புறம் ஓஷன்ல சிங்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது வந்து சாச்சுரேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ண முடியாதுன்னு ஓஷன் வந்து சொல்லிடுச்சு. அப்போ ஓஷனோட அசிடிஃபிகேஷன் அது ஒரு பிரச்சனை தனியாக போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது. அடுத்து பாரிஸ் அக்ரிமெண்ட், பாரிஸ் ஒப்பந்தம் 2015 வந்து. ஸோ இதில் வந்து கிளைமேட் சேஞ்ச் இஸ் குளோபல் எனர்ஜி தட் கோஸ் பியாண்ட் த நேஷனல் பார்டர்ஸ் டெஸ்கேப் த பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 வந்து பார்த்தீங்கன்னா 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட் பற்றி கேட்டோம். இது வந்து ஆக்சுவலாக டிஎன்பிசி கொஸ்டின் ஃப்ரெண்டு இது. ஆனால் கொஸ்டின் கேட்டது வந்து 2022 கேட்டிருக்கேன் வந்து. ஸோ அப்போ சில ஃபேமஸான அக்ரிமெண்ட் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வருஷம் தான் கேட்கணும் அப்படின்லாம் கிடையாது. பின்னாடி அது வந்து தொடர்ந்து கதையில் இருந்துகிட்டே இருக்கு பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நேஷனல் டிட்டர்மினேட் கான்ட்ரிபியூஷன்ஸ் NDCs வந்து. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து NGO நேஷனல் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் 2 கொஸ்டின் வந்திருக்கு ஃப்ரெண்டு. ஸோ ஆல்ரெடி கேட்டது NGOs பேஸ் பண்ணி கேட்டிருக்கேன். ஓகே, அடுத்து என்விரான்மெண்டல் லாஸ் பாலிசிஸ் அண்ட் ட்ரீட்டிஸ் இன் இந்தியா குளோபல் சினாரியோ வந்து. இதுல வந்து பார்த்தீங்கன்னா கிகாலி அமெண்ட்மெண்ட் பத்தி கேட்டிருக்காங்க. கிகாலி அமெண்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து கோப்பன்ஸ் வந்து கிளைமேட்டிக் கிளாசிபிகேஷன்ஸ், இன்டர்நேஷனல் IPCC வந்து. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஜீரோ எமிஷன் வந்து கேட்டிருக்காங்க. COP21 கேட்டிருக்காங்க. மாண்டில் புரோட்டோகால் கேட்டிருக்காங்க. எர்த் சமிட் கேட்டிருக்காங்க. கியோட்டோ புரோட்டோகால் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து IPCC கேட்டிருக்காங்க. திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா IPCC தான். அடுத்து வந்து COP26 கேட்டிருக்காங்க. அடுத்து UN கிளைமேட் சேஞ்ச் பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து COP பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் ஆன் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் UNFCCC கேட்டிருக்காங்க. அடுத்து ரோட்டர்டாம் கன்வென்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ எல்லா இம்பார்ட்டன்ட் கன்வென்ஷனும் கொஸ்டின் கேட்டுகிட்டே தான் இருக்கு வந்து. ஸோ அப்போ அந்த கன்வென்ஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த கன்வென்ஷன் எதுக்காக, அது எப்படி அட்ரஸ் பண்ண போகுது வந்து, அவ்வளோதான். அந்த கன்வென்ஷன் எப்போ போட்டாங்க, யார் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்க, மெம்பர்ஸ்னா இருக்கிற 100 கண்ட்ரி இருக்குன்னா 100 கண்ட்ரியும் கிடையாது வந்து. ஸோ மெம்பர்ஸ் அப்படின்னு டோட்டலாக இவ்வளோ பேர் இருக்காங்க. அது யார் ஸ்டார்ட் பண்ணா, எங்கே ஸ்டார்ட் பண்ணா, ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கு, எந்த இயரில் ஆரம்பிச்சாங்க, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி எழுதுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும் வந்து. அது எப்படி வேலை பார்க்குது, நல்லா வேலை பார்க்குதா இல்லையா, அப்படி அவுட்கம் என்ன அப்படின்லாம் கிடையாது. போடுவாங்க, கன்வென்ஷன் போடுவாங்க, கையெழுத்து போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க வந்து டீ காஃபி குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க வந்து. அப்புறம் அவங்க கண்ட்ரியில் போயிட்டு அதை வந்து பாஸ் பண்ணுவாங்கன்னா பாஸ் பண்ண மாட்டேன் வந்து. காரணம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணுறதுன்னு கஷ்டமாக இருக்கும் வந்து. ஏன்னா அப்போ வந்து கன்வென்ஷனாக யூஸ் பண்ணுற எனர்ஜியை வந்து கட் பண்ணிட்டு டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ பாலிசி டிசிஷன் அப்படின்னும் ராட்டிஃபிகேஷன் எங்கே பண்ணணும், பார்லிமெண்ட்டில் பண்ணணும். பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறது அப்படின்னு சவாலான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இந்தியா 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ UN பொறுத்தவரையும் இல்லை இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கன்வென்ஷன் போட்டு டார்கெட் கொடுத்துட்றேன். டெவலப்டு கண்ட்ரியா நீ போயிட்டு இமீடியட்டாக பண்ணு, டெவலப்பிங் கண்ட்ரியா நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அண்டர் டெவலப்டு கண்ட்ரியா நீ பண்ணவே வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி என்னன்னா அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுவாங்க வந்து. ஸோ அப்போ அதனுடைய கன்வென்ஷனுடைய அவுட்கம் வந்து ரிசல்ட்டை பற்றி நம்ம யோசிக்கூடாது. பட் கன்வென்ஷன் எதுக்காக அப்படின்றத மட்டும் நம்ம யோசிச்சுட்டு அதுக்கு உண்டான நம்ம டேட்டா மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டு அதை நல்லா திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் சொல்ற மாதிரி நம்ம ரெடி ஆகிறது நம்மளுடைய வேலை ஃப்ரெண்ட். நேச்சுரல் கேலமிட்டிஸ் மேண்டேட்டட் disasters and disaster management and national disaster management authority Sendai framework for disaster risk reduction. ஸோ இந்த சில நேரங்களில்
அப்படியே கொடுத்துருவாங்க டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். சில இடத்துல சென்டாய் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அது எதுக்காக அப்படின்னு நம்மளே எழுதுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க வந்து. இதுல கீவேர்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளட், டிசாஸ்டர் பத்தி கேட்டிருக்காது, சைக்ளோன் கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அதுக்கப்புறம் ப்ரீ டிசாஸ்டர், போஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க, லேண்ட்ஸ்லைட்ஸ் கேட்டிருக்காங்க, சென்னை இஸ் ப்ரோன் டு ஃப்ரீக்வென்ட் ஃப்ளட்டிங் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க வந்து. அடுத்து எர்த்குவேக் பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் டிஎம்ஏ, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டில அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க வந்து. ஃப்ளட்டிங் இன் அர்பன் ஏரியாஸ், டிசாஸ்டர் ரிசைலன்ஸ் வந்து, கோஸ்டல் எரோஷன், அடுத்து நேஷனல் லேண்ட்ஸ்லைட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து, டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ், டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் வந்து. அதுக்கடுத்து சென்டாய் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃபார் வந்து டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் வந்து 2015 to 2030 வந்து. அடுத்து ஒயாகோ ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஆக்ஷன் இன் 2005 சுனாமி வந்து. அப்புறம் ஹை இன்டென்சிட்டி ரெயின்ஃபால், நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி NDMA வந்து. ஸோ அதுக்கடுத்து த நேஷனல் ஆயில் சாயில் டிசாஸ்டர் கண்டிஜென்சி பிளான் வந்து. அப்புறம் டீப் வாட்டர் ஹாரிசான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு பிவைக்கிலோ ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் படிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படிலாம் யோசிச்சு இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து நினைச்சு பெருமைப்படுற மாதிரி தான் இருக்கும். உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து. இப்போ இல்லைனாலும் உடனே அதுக்கான ரிசல்ட் அப்படின்னு இமீடியட்டா கிடைக்கலாம், ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா கிடைக்கும் யோசிப்பாங்க. இதுல வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 கொஸ்டின்ஸ் சொன்னோம். அதிகமாக தான் கொஸ்டின்ஸ் இதுல இருந்து இருக்கு இம்பார்ட்டன்ட் அந்த டிசாஸ்டர் பேஸ் பண்ணி. ஏன்னா இந்தியா வந்து ப்ரோன் டு டிசாஸ்டர் தான். நம்ம ஒரே நேரத்தில் ட்ரவுட் இருக்கும், ஃப்ளட் இருக்கும், சைக்ளோன் இருக்கும், வந்து சுனாமி மட்டும் இப்போதைக்கு இல்லை. அது ஒரு சந்தோஷம் தான். ஸோ அதனால நம்ம அந்த கோஸ்டல் ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ டிசாஸ்டர் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஸ்டாட்டிக்காக சில இது வந்து கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு வந்து, அப்போ என்னென்ன ப்ரோக்ராம்லாம் வந்து இருக்கு அப்படின்ற அந்த பேஸ் பண்ணி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். என்விரான்மெண்டல் அண்ட் ஹெல்த் சானிடேஷன் வந்து. ஸோ அப்போ என்விரான்மெண்டல் ஹெல்த் சானிடேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டது SPM அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ வாட் யூ மீன் பை SPM, வாட் ஆர் ஆல் த சோர்சஸ் அண்ட் இம்பாக்ட்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் ஹெல்த் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக கேட்கும் போது நமக்கு தெரியல அப்படின்னா கஷ்டமாக போயிடும். பட் எனிவே நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு. அதனால நம்ம பிக் பண்ணும்போது நம்ம கரெக்டாக பிக் பண்ணி எழுதலாம் வந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் சேஃப் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ க்ளீன் அண்ட் சேஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றது பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க வந்து. ஒரு நிமிஷம். ஓகே, ஏர் பொல்யூஷன் தான் ஃப்ரெண்ட், வேற ஒன்றும் இல்லை. கரெக்டாக சொல்லலாம், சொல்கிறது தப்பாக சொல்லிவிட. சஸ்பெண்டட் பர்டிகுலர் மேட்டர் அப்படின்றத வந்து கொஸ்டின் வந்து கேட்டாங்க. வாட் ஆர் த சோர்சஸ் அண்ட் இம்பாக்ட்ஸ் ஆன் என்விரான்மெண்டல் ஹெல்த். அப்போ சஸ்பெண்டட் பர்டிகுலர் மேட்டர் அப்படின்னா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்ல, அந்த ஏர்ல இருக்க அந்த ஏர் பொல்யூஷன் பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சோலார் ஸ்கீம் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் பத்தி கேட்டிருக்காங்க, இம்பாக்ட் ஆஃப் COVID-19 என்விரான்மெண்ட் பத்தி கேட்டிருக்காங்க, ஜல் சக்தி அபியான் பேஸ் பண்ணி நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மிஸ்லனியஸ் அப்படின்னும் போது கோஸ்டல் ரெகுலேஷன்ஸ் ஒன்று, பெனிஃபிட்ஸ் ஆஃப் வந்து டேம்ஸ், அப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டேம்ஸ், அதுக்கப்புறம் குளோபல் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வந்து. ஸோ அது பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அண்ட் இம்பாக்ட்ஸ் ஆஃப் டேம்ஸ் ஆன் த என்விரான்மெண்ட், சில்ட்ரன்ஸ் என்விரான்மெண்டல் ஹெல்த் ப்ரோக்ராம், ரிச் அண்ட் புவர் கண்ட்ரீஸ், என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன் பிட்வீன் த அர்பனைசேஷன் அண்ட் த என்விரான்மெண்ட் அண்ட் ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஜெனடிக் இன்ஜினியரிங், நேச்சுரல் ரிசோர்சஸ், மேஜர் ப்ராஜெக்ட்ஸ், அவர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கோ அண்ட் நோ கோன் ஜோன்ஸ், ரிவர் லிங்கிங், நமாமி கங்கை, அப்புறம் கங்கைக்கான தேசிய இயக்கம், அதுக்கப்புறம் நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா, அப்புறம் பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் கன்வென்ஷன் BWC, அப்புறம் வந்து டேம் ஃபெயிலியர்ஸ் அண்ட் கேட்டஸ்ட்ரோஃபிக் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நோட்ஸ் ஆர் இன்ஸ் வந்து டெவலப் பண்ண போறோம். ஸோ அது நம்ம எப்படி பண்ண போறோம்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த பேசிஸ்ல தான் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ அவங்கள தனித்தனியாக பிரிக்கணும் அப்படின்றது நமக்கு எண்ணமே கிடையாது வந்து. ஸோ இதில் என்னன்னா நீங்கள் பண்ணக்கூடிய வேலையில 100% வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்றதான் வந்து. நான் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் பண்ணுறேன் அப்படின்றது வேணாம் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறோம். மற்றபடி நீங்கள் திருப்பி என்ன பண்ண போறீங்கன்னா குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ண தான் போறீங்க. குரூப் 2 TA ப்ரிலிம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி குரூப் 1 மெயின் ஸ்டூடெண்ட் நீங்கள் திருப்பி என்ன பண்ண போறீங்க, குரூப் 2 TA அடுத்த வருஷம் உங்களை படிக்க வைக்க தான் போகிறேன் வந்து. ஸோ ஜனவரிலேருந்து ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு திருப்பி என்ன பண்ணணும்னா லாங்குவேஜ் அப்படின்றது சேர்த்து கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஜனவரிலேருந்து மேக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனில் இன்க்ளூடிங் லாங்குவேஜை கம்ப்ளீட் பண்றது. அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாம் வந்து 3 மெயின்ஸ் எழுத போறீங்க. 3த்துலேயும் நீங்கள் சர்வீஸ் வாங்க போறீங்க. அண்ட் நீங்கள் நினைச்ச மாதிரி DC அண்ட் DSPயில் போயிட்டு நீங்கள் உட்காரணும் அப்படின்றது நம்மளுடைய டார்கெட். இந்த வருஷம் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணி இந்த வருஷம் மெயின்ஸ் எழுதுற ஸ்டூடெண்ட் நீங்கள் சர்வீஸ் வாங்க போறீங்க. ஆனால் அகைன் குரூப் 2 மெயின்ஸ் எழுதி நீங்கள் சர்வீஸ் வாங்கினாலும் திருப்பி நீங்கள் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ண தான் போறீங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம பிரித்து 2 குரூப் கே பண்ணுறதுக்கு எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் பார்த்து பயந்துரும் கூடாது. ஏன்னா ஃபுல் இப்போ நம்ம சொல்றதுதான் வந்து ஃபுல் டைமும் வந்து பொறுத்தவங்க ப்ரிலிம்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுக்கான இன்புட்டை நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் நீங்க பண்ண முடியும் வந்து. இங்கே அதே மாதிரி உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன கொடுக்குறோமோ ஸோ அது எல்லாமே பண்ணலாம்.
ஸோ அப்போ என்னோட எதிர்பார்ப்புனா இப்போ குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் அப்படின்ற ஸ்டூடெண்ட் நான் கொடுக்க ஹோம்ஒர்க் வந்து அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும். அந்த குரூப் 1 மெயின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுக்குற அந்த ஒர்க் வந்து ஃபாலோ பண்ணணும். அதை வந்து ரிசல்ட் அப்படின்றது வந்து நீங்கள் பண்ணுற டெஸ்ட் ப்ராக்டிஸில் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் எத்தனை டெய்லி டெஸ்ட் போட்டிருக்கீங்க, வீக்லி டெஸ்ட் போட்டிருக்கீங்க, அண்ட் கொடுக்குற ஒர்க் வந்து நீங்கள் கூகுள் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறீங்க, லைவ் எப்படி அட்டன் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் என்னன்னா உங்களுடைய அந்த சின்சியாரிட்டியை வந்து நம்ம எதிர்பார்க்குறேன் 100% நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறோமோ நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நல்லா இருக்கும். அதை நீங்கள் மாற்றி இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற அப்படின்னு நீங்கள் போகும்போது என்ன ஆகுனா ஒவ்வொருத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷெட்யூல் போடுறது கஷ்டம் ஃப்ரெண்ட். அப்போ எல்லாருக்கும் இது சரியாக இருக்கும் அப்படின்றது இன்மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அது மாதிரி டாப்பர்ஸ் வந்து வராங்க அப்படின்னா லைவ்ல நீங்கள் வரணும். வந்து நான் ரெக்கார்டட் வீடியோ அப்புறமா போய் பார்த்துக்கிறேன் அப்படின்றது அந்த கதையே கிடையாது. வந்து அதுவும் சண்டே பிளான் பண்ணி போட்டது என்னென்னா ஒர்க் பண்ணுறீங்க எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சண்டே அன்னைக்கு என்ன பண்ணுன்னா ஸ்கூல் இருக்காது, வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அதனால் இந்த டாப்பர்ஸோடைய இது வந்து நீங்கள் அட்டன் பண்ணலனாலும் அடுத்து திருப்பி இன்னொரு டாப்பர் வாரம் உங்களோட டாப்பர்ஸ் கிட்ட உங்களை பேச வைக்கிறது, இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது அப்படின்றத நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் ஒரு டாப்பர் உங்ககிட்ட பேச போகிறாங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு வரப்போம் கூகுள் மீட் மூலிமா. ஸோ அப்போ அவங்ககிட்ட பேசி நீங்கள் வந்து டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய கோஆபரேஷன் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா எனக்கு ரிசல்ட் உங்களுக்கு சர்வீஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மைண்டில் ஓடிட்டு இருக்கு. வந்து அப்போ என்னன்னா எனக்கு 100% ரிசல்ட் வேணும். ஸோ அதுக்காக நம்ம கொடுக்குற இன்புட்டை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்களுக்கு சர்வீஸ் வேணும், அப்போ நீங்கள் நான் கொடுக்குறத நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் நீங்கள் வந்து நினைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான். நான் இதை அப்படி மாற்றி பண்ணுறேன், நான் அதை அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டீங்க அப்படின்னாலும் என்னால் எஸ்ன்னு சொல்ல முடியாது, நோ தான் சொல்ல போகிறேன். காரணம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட். ஸோ அதனால் தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன் என்னால் பண்ண முடியும், அப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகலை, இல்லை குரூப் 2A மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்னு இந்த ரெண்டு விதமான பதில் எனக்கு வரவே கூடாது. வந்து குரூப் 2 மெயின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும், அவ்வளோதான். வந்து ஸோ அதில் DCTO முனிசிபல் கமிஷனர் சப் ரிஜிஸ்டர் போஸ்ட் எடுக்கணும். மெயின்ஸ் எழுதி நீங்கள் போகும்போது தான் திருப்பி நீங்கள் குரூப் 1 மெயின்ஸ் வந்து நல்லா பண்ணுவீங்க. அதுதான் பாயிண்ட்டு. இங்கே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது என்னன்னா அந்த 101 டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறது குரூப் 1 மெயின்ஸில், அதே மாதிரி இந்த நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணுறது எல்லாமே ப்ராப்பராக பண்ணுறது. இந்த வருஷம் மெயின்ஸ் எழுதுறவங்க சர்வீஸ் வாங்கணும். இந்த வருஷம் மெயின்ஸ் எழுதாதவங்க அடுத்த வருஷம் மெயின்ஸ் எழுதினாலும் டெஃபினட்டாக நீங்கள் எதிர்பார்த்த சர்வீஸ் வந்து வாங்கணும். ஏன்னா ரெண்டு மெயின்ஸ் போது டெப்டி லெட்டர் முடிவு பண்ணால் டெப்டி லெட்டர் தான் வந்து வேறு எந்த போஸ்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டிவாக வந்து பண்ணணும். அட் சேம் டைம் உங்களுக்கும் வந்து நம்ம குரூப் 2 2A வந்து ஜனவரியிலேருந்து நம்ம மே வரை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைவ் கிளாஸ் இருக்குது, டெஸ்ட் இருக்குது. நீங்கள் அதை அப்படியே உங்களை கொண்டு போகிறோம். போகிற போக்கில் அப்படியே ரெண்டு குரூப் 2 2A ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் குரூப் 1 மெயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் குரூப் 2 அண்ட் குரூப் 2A மெயின்ஸ் வந்து எழுத தான் போகிறீங்க. சும்மா அந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அதையும் எழுதி வரலாற்றில் உங்கள் ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி 3 வேலை எனக்கு கிடச்சிது, அதெல்லாம் 2 வேலையை நான் வந்து ஜாயின் பண்ணலை, நான் வந்து குரூப் 1ல் போயிட்டு டெப்டி லெட்டராக உட்காந்தேன், DSP உட்காந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட் நீங்களும் ஒன்றும் குறைச்சி கிடையாது. நீங்கள் குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபல் கமிஷனர் ஆக போகிறீங்க, DCTO ஆக போகிறீங்க, இல்லை சப் ரிஜிஸ்டர் ஆக போகிறீங்க. அப்படி ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, குரூப் 1ல போய் உட்கார போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி வேற எல்லாருமே எனக்கு வந்து ஈக்குவல் தான். என்னன்னா ரிசல்ட்டுக்காக நம்ம இந்த மாதிரி பிரிக்கிறோம், அவ்வளோதான். இதில் தேவையில்லாமல் வந்து நான் புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து மெஜாரிட்டி சூஸ் பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும். வந்து இதில் கொஞ்சமாக பண்ணுவீங்க, அதில் கொஞ்சமாக பண்ணுவீங்க, கடைசியில் ரெண்டுமே அரை குறையமாக போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் அடுத்த வருஷம்ன்றது நீங்கள் சர்வீஸ் வாங்கக்கூடிய இயராக இது இருக்கணும் அப்படின்னா இந்த பிளான் தான் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம அப்படியே கொண்டு போகிறோம். இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. வந்து அதனால் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வருத்தப்பட்டாலும் பின்னாடி நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா நம்ம அப்போ நான் சொல்கிறது வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு போக போக தெரிஞ்சிடும் நம்ம குரூப் 1 மெயின்ஸுக்கு நம்ம 12 மணி நேரம் எஃபர்ட்டை போட்டால் தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். வந்து அதனால் ஆரம்பிக்கும் போது எல்லாமே ஈஸி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதில் எவ்வளோ வேலை இருக்குது, நம்ம எவ்வளோ எஃபர்ட் வந்து போடணும் அப்படின்றது வந்து. அதனால் போக போக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். மேபி இப்போ கஷ்டமாக இருக்கலாம் வந்து, ஆனால் போக போக கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அது நீங்கள் ரியலைஸ் பண்ணுற நாள் ரொம்ப தூரத்துலாம் இல்லை, இன்னும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 30 நாள் 60 நாள் கூட ஆகும். சிலருக்கு எக்ஸாம் எழுதுனோடனே தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் படிங்க, நான் சொல்கிறத அப்படியே கேட்டு ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து நீங்கள் இந்த வருஷம் வேலைக்கு போகிறது உறுதி. அதே மாதிரி அந்த வருஷம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும், அடுத்த வருஷமும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஓகேவா?